வந்துடலாம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விமர்சனங்களை? எப்படி பார்க்குது தமிழக வெற்றிக் கழகம்? நீங்கள் என்ன உங்கள் பார்வை என்ன? இதில் வந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் அவர்கள் இந்த பெரியார் சிலைக்கு மரியாதை செலுத்தியது என்பது நேற்று ஏதோ துவங்கிய நிகழ்வு அல்ல. உங்களுக்கு நல்லா ஞாபகம், முதல் நிகழ்வு தானே? இல்லை, போன கல்வி திருவிழா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஆமாம். இன்னும் சொல்லப்போனால் வெகு காலமாகவே அவர் வந்து மாணவர்களுக்கான பரிசளிப்பை வெவ்வேறு மாவட்டங்களில் செஞ்சுட்டு இருக்காரு. அவர் மக்கள் இயக்கம் ஆரம்பித்த காலத்திலிருந்து தொட்டு செஞ்சுட்டு இருக்காரு. போன வருஷம் அவர் அரசியலுக்கு வருவார் கூடுதல் ஃபோக்கஸ் ஒன்று இருந்துச்சு. அந்த ஃபோக்கஸில் அவர் மாணவர்களிட பேசும்போது யாரை படிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அம்பேத்கரை படியுங்கள், பெரியாரை படியுங்கள், காமராஜரை படியுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். மாணவர்களுக்கான அறிவுரை, அது மாணவர்களுக்கான அறிவுரை மட்டுமல்ல, எங்களுடைய தொடர்களுக்கான அறிவுரை, அவர் பின்தொடர் ரசிகர்களுக்கான அறிவுரை தான். அதோட நிற்கல, தொடர்ச்சியாக மக்கள் இயக்கத்தில் என்ன பண்றாங்கன்னா நூலகங்கள் அமைங்க. அவங்க ஏற்கனவே குருதியகம், நீங்க பசிப்பினி போக்குவதற்கான பணிகள், குருதியகம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது சேர்த்து நூலகம் ஒன்று அமைங்க. அந்த நூலகத்தில் சில போட்டோஸ் வருது. அந்த போட்டோஸ்ல மெயினா வந்து அம்பேத்கருடைய புத்தகம், பெரியாருடைய புத்தகம், இந்த மாதிரி அண்ணா, இந்த மாதிரி கொள்கை தலைவர்களாக யாரெல்லாம் நம்ம ஏற்க போகின்றோமோ அவருடைய புத்தகம் வந்து கொண்டிருக்கிறது. அதுதான் தொடர்ச்சியாகவே நீங்க அப்போ இதே மாதிரி பேச்சு எழுந்தது. இவர் யார் பின்னாடி இருப்பார், இல்ல யார் வழி போக போகிறார், ஒரு தெளிவு கிடைத்தது. நிச்சயமாக வலதுசாரி பாதையை இவர் எடுக்க போவது கிடையாது. ஏன்னா மாணவர்களுக்கு அறிவுறுத்துறார் அப்படிங்கிற ஒரு பார்வை வந்தது. அதற்கு பிறகு அரசியல் கட்சி துவக்கப்பட்டது. அரசியல் கட்சி துவக்கப்பட்ட போது கொடுத்த முதல் அறிக்கையில் இந்த பிளவுபடுத்தப்பட்ட அரசியலுக்கு நாங்கள் எதிரானவர்கள், பிளவுவாத எதிர்க்கிறோம். அது மத ரீதியான பிளவு, சாதி ரீதியான பிளவு, எல்லா பிரிவு எல்லாமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். நம்ம வந்து அதற்கு அடுத்தபடியாக ஒவ்வொரு தலைவர்களுக்குமான மரியாதை செலுத்துதல் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல நம்ம ஆரம்பிச்சது அம்பேத்கர் அவர்களுக்கு தான். அது தலைவர் அவர்கள் போல தொண்டர்கள் போறாங்க. அதே மாதிரி பொதுச்செயலாளர் அவர்கள் பல தலைவர்களுக்கும், அஞ்சலி அம்மாள் அங்கே கடலூருக்கு போனாங்க. இப்போ கடைசியாக வந்து பாரதியார் அவர்களுக்கு, வஉசி, எல்லா தலைவர்களுக்குமான அஞ்சலி செலுத்துவதோ இல்லை வந்து அவர்கள் பிறந்த நாளுக்கு போய் மரியாதை செலுத்துவது அப்படின்னு இருக்கு. பெரியாரை பொறுத்த வரைக்கும் ஒரு கொள்கை ரீதியான தலைவர், மூன்று பேர் மட்டுமல்ல, அண்ணா அவர்களை கூட ஒரு கொள்கை ரீதியான தலைவர்களாக தான் நாம் பார்க்கிறோம். ஏன்னா நீங்க இந்த பாடல்ல பார்த்திருக்கலாம், இந்த கட்சி பாடல்ல ஒரு பக்கம் அண்ணாதுரை அவர்களுடைய புகைப்படம் இருந்தது, இன்னொரு பக்கம் எம்ஜிஆருடைய புகைப்படம் இருந்தது. அண்ணாதுரையும் சரி, பெரியார் அவர்களையும் சரி, ஒரு கொள்கை ரீதியான தலைவர்களை தான் நம்ம ஏற்க போகின்றோம். எந்த புள்ளியில இருந்து ஏற்கிறோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம அதுல ஓகே நீங்க சொல்லுங்க. இதுல வந்து நீங்க மிக குறிப்பாக இந்த மண்ணிற்கு தேவையான அந்த சமூக நீதிங்கிற அந்த அடிப்படையில் தான் பார்க்கிறோம். இந்த மண்ணுக்கு இன்னும் தேவையாக இருக்கிறதா என்றால் ஆம், தேவையாக இருக்கிறது. சமூக நீதி தேவை. எங்க நீங்க வேறுபடுறீங்க? ஏற்கனவே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் ஆட்சி பொறுப்பிலும் வந்து இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதுல ஓரளவுக்கு அவங்க வந்து அடுத்தடுத்த நிலைகளை அடைகிறாங்க. போதாமை இருக்கானா போதாமை இருக்கு, ஆனால் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறது சமூகம், தமிழ் சமூகம் அப்படின்னா இப்போ தாவேக்காவுக்கு கூடுதலாக என்ன இருக்கு? அப்போ இதே பாதையில் இன்னொரு கட்சியாக நீங்கள் வரீங்களாங்கிறது தான் பிஜேபியில் விமர்சனமாக்குறாங்க. திருமுக தமிழிசையோ அல்லது மற்ற உள்ள வைக்கக்கூடிய இல்லை. அதாவது நிறைய பேர் கேட்கின்ற கேள்வி எப்படி இருக்குன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரே கொள்கை ஏன் மறுபடியும் நீங்க சொல்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்விகள் தான் தொடர்ச்சியாக முன் வச்சுட்டே இருக்காங்க. இது வந்து சினிமா கிடையாது. நீங்க வந்து ஜனரஞ்சமான படம் எடுக்கிறீங்க, ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் எடுங்க, அப்படி கிடையாது. சமூக நீதிக்காக இங்க தேவை இருக்கிறதா என்று கேட்டால் ஆம், என்றும் தேவை இருக்கிறது. பெண்களை அதிகாரப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறதா என்று கேட்டால் ஆம், அவசியம் இருக்கிறது. அவங்க பேசும்போதே சொன்னார், வேங்கவேல் பிரச்சனை இன்னைக்கு இருக்கா? இன்னைக்கு 2.5 வருடம் ஆகிவிட்டது, இன்னும் நமக்கு தீர்வு கிடைக்காமல் இருக்கு. நீங்க மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள எல்லா சமூகம் உள்ளே நுழைய முடியாத நிலை இருக்கிறது. நீங்க வந்து சாதி ஆணவ படுகொலைகள் நடக்கும் பொழுது நீங்க தோழமை கட்சியில் என்ன சொல்றாங்க, ஒரு சிறப்பு சட்டம் ஒன்று வேணும் சொல்றாங்க. முதலமைச்சர் அதில் முரண்படுற, இல்ல வேண்டாம், இருக்கின்ற சட்டமே போதுமானதுன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இந்த போதாமைகள் இருக்கிறது, தேவைகள் இருக்கிறது. பெண்களை அதிகாரப்படுத்தி இன்னைக்கு நம்ம உள்ளாட்சி அமைப்புகளில் 50% இடஒதுக்கீடு கொடுத்துட்டோம். பெண்கள் வந்து உள்ள வர்றாங்க, பார்க்கிறோம். நம்ம சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் 33% இடஒதுக்கீடுக்கான சட்டம் இயற்றப்பட்டாலும் நீ சென்சஸ் முடிஞ்சுதான் பண்றோம்னு சொல்லிட்டு அவங்க பாஜக ஏமாத்துறாங்க. நம்ம என்ன சொல்றோம்னா, நீங்க இப்பொழுதே அதை செய்யலாமே. நீங்க 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 39 இடங்கள் இருந்தால் 13 இடங்களை நீங்க இருக்கின்ற திமுக அதிமுக அதை பிரிச்சு கொடுத்துருக்கலாம். அடுத்து நடக்க போன்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் பெண்களை அதிகாரப்படுத்துங்க. நீங்க கொடுக்கின்ற மகளிர் உரிமை திட்டம் நிச்சயமா வரவேற்கத்தக்கதான். நீங்க புதுமை பெண் திட்டம் நிச்சயமா வரவேற்கிறது. இப்ப நீங்க சொன்ன விஷயங்கள்ல இப்போ சமூக நீதி, மற்ற கொள்கைகள் இதெல்லாம் வந்து திமுக, அதிமுக, மதிமுக, பெரும்பாலும் தேமுதிக வரைக்கும் நீங்க வந்து திராவிடம் அப்படிங்கிற இடத்துல இருந்து வர்றாங்க. பெண்களுக்கான அதிகாரத்தை கொடுப்பது அப்படின்னா ஏற்கனவே சீமான் நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ புதிதாக மாற்றாக ஒரு அரசியலை நான் முன்வைக்க வருகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள்ட்ட வேற என்ன இருக்குங்கிற கேள்வி வைப்பாங்கல்ல. நீங்கள் அதை தான் பிஜேபி விமர்சிக்கிறாங்க. திராவிட அரசியலுக்கு இன்னொரு கட்சி, அதை தவிர வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துல சுருக்குறாங்க. இல்லை, நான் தான் நீங்கள் நாங்கள் சொல்கின்ற எல்லா விஷயங்களிலும் யார் பக்கம் நிற்கிறோம்ங்கிறத முக்கியம் நான் பார்க்கிறேன். இன்னைக்கு சிஏஏ பத்தி ஒரு அறிக்கை வந்தது. இது தமிழக மக்களின் பக்கம் நிற்கிறோமா அல்லது எதிர்பக்கம் நிற்கிறோமா? நீட்டுடைய பார்வையில் தமிழக மக்களின் பின் நிற்கிறோமா, எதிர்பக்கம் நிற்கிறோமா அப்படிங்கிறதுல அவங்க சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க கருத்தியல் ரீதியா
தமிழக வெற்றி கழகம் இது வரைக்கும் தவறான ஒரு விஷயத்தை பேசிட்டாங்க, இல்ல மக்களுக்கு ஒவ்வாத இன்னும் சொல்ல போனா பாஜக சொல்கின்ற விஷயத்தை அவங்க ஏற்கிறாங்கன்னா நிச்சயமா நானே சொல்வேன் அது சரியான விஷயம் அல்ல. பாஜக எப்பொழுதுமே வேறு ஒரு திசையில் தான் பயணிக்கிறாங்க. இப்போ அவங்க பேசும்போதே அவங்களுடைய பார்வை பெரியாருடைய பார்வை என்பது அவர் ஒரு நாத்திகவாதி, அதோட முடிச்சிடறாங்க. அதுக்கு மேல அவரால் கடந்து போக முடியல. நீங்க அவர் சொன்ன உதாரணம் தான், நீங்க 90% மாணவர்கள் 99% மாணவர்கள் இங்க கோயிலுக்கு சபரிமலைக்கு போறாங்க, திருப்பதிக்கு போறாங்க, அத்திவரம் போறாங்க, பழனிக்கு போறாங்க, எல்லாம் போறாங்க. ஆனாலும் பெரியார் சொன்ன இந்த கொள்கைகள் தான் நம்மளை வழிநடத்துகிறதுன்னு மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. மக்கள் அவங்களை உள்வாங்குறாங்க. இது இளைஞர்கள்ட்டையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நேற்று நான் எப்படி பார்த்தேன்னா, ஒரு அரசியல் தலைவராக இங்கே போனதை விட ஒரு உணர்வு ரீதியான ஒரு ரொம்ப காமன் மேனா ஒரு சாதாரண பிரஜையாக நம்ம போய் ஒரு மரியாதை. இத்தனை ஆண்டுகளா போலியே இல்ல, நீங்க அதான் உணர்வு ரீதியாக இருக்கக்கூடிய ஒருத்தராக இருந்தால் இத்தனை ஆண்டுகள் ஏன் வரல அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துடும். அரசியல் கட்சி தொடங்கியிருக்கார், வந்திருக்கிறதா வரவேற்கிறாங்க, அதுல மாற்று கருத்து இல்லை. உணர்வு ரீதியாகன்னு சொல்லும் போது அந்த கேள்வி சேர்ந்து நீங்க அதான் நான் அதெல்லாம் சொல்றேன். நீங்க இன்னும் சொல்ல போனா அரசியல் கட்சியாக துவங்கிய பிறகுதான் இந்த அம்பேத்கர் அவர்களுக்கோ இல்ல காகித மலத்தவர்களுக்கோ நினைவு செலுத்துக்குன்னு சொல்லல. அதுக்கு முன்னாடியே அவர் வந்து அரசியல் மயப்படுத்தணும், நம்மளுடைய தோழர்களை, நம்மளுடைய இயக்க தோழர்களை அவங்க அரசியல் கட்சி நோக்கி நகர்த்துவதற்கு நாம் இதை செய்யணும். நீங்க அம்பேத்கருக்கு போய் மரியாதை செலுத்துங்க, அதோட முடிய போறது கிடையாது. அவர்களை குறித்து படியுங்கள், அஞ்சலி அம்மாள் யாருன்னு தெரிஞ்சுக்கங்க, நீங்க வந்து வஉசியோட கான்ட்ரிபியூஷன் தெரிஞ்சுங்க அப்படிங்கிற விஷயங்களை சொல்கிறார். இன்னொன்று நமக்கு அவர்கள் ஒரு சிக்கல் இருக்கு. நம்ம எங்க போனாலும் அவருக்கு வந்து ஒரு பெரும் கூட்டம் வருகிறத பார்க்கிறோம். நேற்று கூட நிறைய பேர் கேள்வி கேட்கும் போது நீங்க வந்து இதோட நிப்பாட்டிட்டீங்களா, உள்ள போயிருக்கலாமே. ஏற்கனவே இங்க ஒரு திட்டமிட்ட நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு. நம்ம இன்னும் சொன்னா பத்திரிகையாளர்கள் கூட சொல்லலை, ஏன்னா பெரிய கூட்டம் வந்துருது, அது பெரிய கமோஷன் ஆயிடுது. அப்ப என்ன சொல்லிடுறாங்கன்னா, நீங்க எப்ப பார்த்தாலும் அவரை சுத்தி ஒரு கூட்டம் இருக்கு, அவர் மீறி பார்க்க முடியல, போக முடியலன்னு அந்த ஒரு விமர்சனம் வருகிறது. நான் ஒரு சாதாரண பிரஜையாக நான் போய் அவருக்கு மரியாதை செலுத்துவேன். ஒரு உணர்வுபூர்வமான அந்த இடம் என்பது பெரியார் அதிகம் வாழ்ந்த வசித்த ஒரு இடத்திற்கு போகணும் அப்படிங்கறத அவருடைய வேண்டுகோளாக இருந்தது. அதை ஏற்று உடனடியாக போகலாம் அப்படிங்கறத நேற்று நடந்த நிகழ்வு. இல்ல அதுல ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. இப்ப நேற்று வைத்திருக்கிற அவருடைய அந்த அறிக்கை அல்லது செய்திங்கிறது ரொம்ப அழுத்தமானது. அதை திரு சுபவி உள்ளிட்ட பெரியாரியவாதிகள் பெருசாக வரவேற்கிறாங்க. ஒரு திரை நட்சத்திரமாகவும் அதை அவர் பேசும்போது அடுத்த தலைமுறைக்கு அது போகிறது அப்படிங்கிற வரைக்குமானதாகவும் இருக்குது. மாற்றுக்கருத்தே இல்லை. ரொம்ப முக்கியமாக சமூக சீர்திருத்தவாதி, பகுத்தறிவு பகலவன், தென்னகத்தின் சாக்ரட்டிஸ், தந்தை பெரியார் எல்லாமே அவருடைய ஸ்டேட்மெண்ட்ஸ், அவர் சொல்லக்கூடிய அம்சங்கள். அதில் பெரியாரை நீங்கள் உள்வாங்க வேண்டி இருக்கிறதா, படிக்கணுமா, அதை எப்படி அப்ரோச் பண்ண வேண்டியிருக்கு? பெரியாரை உள்வாங்காமல் நீங்கள் அரசு செய்ய முடியாது, பெரியாரை மீறியும் இங்கே அரசியல் செய்ய முடியாதுங்கிறது தான் இது காமிக்குதுன்னு திமுக சொல்லுது. இது மீன்ஸ் நீங்கள் வந்து இதே லைனில் தான் வர வேண்டியிருக்கும், பெரியார் இல்லாமல் நீங்கள் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியாதுங்கிறது உணர்ந்திருந்தால் மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்ங்கிறாங்க. அதை எப்படி நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு ஆதர்ச தலைவராக பெரியார் இருப்பார் நான் சொல்கிறேன். நீங்கள் உண்மையிலேயே இந்த மக்களுக்காக, இந்த மண்ணிற்காக வேலை செய்யணும், நீங்க இந்த சமூக நீதியை பாதுகாக்கணும், ஜாதி ஏற்றத்தாழ்வுகளை களையணும். நான் சொல்றேன், இந்த போதாமைகள் இருக்கு, இது எல்லாமே இல்லாத சமூகமாக நாம் மாற வேண்டும். இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒழியணும், ஆணவ படுகொலைகள் ஒழியணும். நீங்க கிராமங்களில் வந்து ஜாதி வேற்றுமைகள் பார்க்கிறாங்க, நீங்க கோவில் திருவிழாக்கள் ஜாதி வேற்றுமைகள் பார்க்கிறாங்க. இன்றைக்கும் சில ஆலயங்கள் நுழைய முடியல, இரட்டை கோலை முறை இருக்கா, சில இடங்களில் இருக்கத்தான் செய்யும். இதெல்லாம் புரிந்து கொள்ளணும்னா நீங்க பெரியாரை படிக்கணும். நீங்க பெண் விடுதலைக்கு அதிகமாக படிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம எவ்வளவு முன்னேறி வந்திருக்கோம். நீங்க இப்போ நான் நிறைய கல்லூரிகளுக்கு போறேன், நான் அந்த பெண்கள்ட்ட கேட்கிறது, உங்க வீட்டுல உங்களுடைய அம்மாக்கள் எத்தனை பேர் படிச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு 2-3 கைகள் தான் உயரும். இது எத்தனை கைகள் உயர்கிறது? அதற்கெல்லாம் மிக முக்கியமான காரணமாக பெரியார் இருக்கிறார். அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போகணும், இன்னும் பல இடங்களை சாதிக்கணும். அதான் சொல்றேன். நீங்க அதனால அதுலதான் திரு பி.ஏ. கிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, தேர்தல் அரசியலை முழுமையாக மறுத்தவர் பெரியார். தேர்தல் அரசியலுக்கு வரக்கூடியவங்க அவரை முன்னிறுத்தி நீங்கள் அவரை ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறது சரியாக இருக்குமா, அது முரணா இல்லையான்னு கேட்குறாரு. நீங்கள் பெரியார் அவர்கள் கொண்டு வந்த பல கொள்கைகளை நீங்கள் நிறைவேற்றுகிறார். அண்ணா அவர்கள் இருக்கிறார், முதல்ல போய் அவரே சட்டம் ஏற்று நிறைவேற்றுகிறார். பெரியார் வந்து ஒரு பாதை வகுத்து கொடுக்கிறார், அந்த பாதையை சட்டமாக நிறைவேற்றியதியா அண்ணா நிறைவேற்றுகிறார், அதுக்கு பிறகு எம்ஜிஆர் நிறைவேற்றுகிறார். இது முக்கியம், இது தேவை இல்லையா? இது தாண்டி திரு சுபவி அவர்கள் வரவேற்றாரு. பெரியாரை தொடர்ச்சியாக பின்பற்றக்கூடியவர், அவர் பெரியாரிய கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒருத்தர் வரவேற்கிறார். அதே நேரத்தில் அவங்களுடைய முழுமையான செயல் திட்டம் அல்லது அரசியல் பாதை என்னங்கிறத பார்த்துட்டு தான் நாம் கூடுதலாக அதை பேச முடியும்ன்ற ஒரு காஷியஸான அணுகுமுறையோட தான் அதை பார்க்குற மாதிரி இருக்குது. நீங்கள் அந்த இடத்துல என்ன மாதிரியான பயணத்தை மேற்கொள்ள போறீங்க? கட்சி ஆரம்பிச்சு 6 மாதம் அதிகாரப்பூர்வமாக சொல்லி, ஆனால் இதுவரைக்கும் கூட்டணிக்காக பேசக்கூடியவர்களும் கூட, இப்போ திரு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அல்லது விசிகாலேருந்து திரு திருமாவளவன் அவர்களோ எல்லாருமே சொல்கிறது, முதல்ல அவங்க சொல்லட்டும், அவங்க ஸ்டாண்ட் என்னன்னு தெரியட்டும், அதுக்கப்புறம் நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிற இடத்துக்கு வராங்க. அதுவே இன்னும் சொல்லப்படாத இருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியது. அதாவது ஒன்று ஐயா சொல்லும்போது அதனால தான் நான் முதல்ல சொன்னேன், இது ஏதோ நேற்று எடுக்கப்பட்ட முடிவோ இல்லை நேற்று வந்து அவரோட மனதில் உதித்த விஷயம் கிடையாது. அதனால முன்னாடி இருந்தே நாம் பெரியாரை படிக்க வேண்டும்ங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கார். அவரும் படிக்கிறார். அவரே ஒரு ஆடியோ லான்ச்சில் சொல்லும்போது நம்ம ஸ்கிரிப்டை கேட்பேன், இப்போ நிறைய படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், அதை படிக்கிறேன் அப்படிங்கிற அந்த பாதையில் தான் பயணிக்க போகின்றோம்.
நீங்க இன்னொன்னு எந்த வழியாக பயணிக்க போகிறோம்ங்கிறத நீங்க அந்தந்த இடங்களை காமிச்சிட்டே வரோம். நம்ம வந்து அறிக்கை மூலியமாக இந்த பிளவுவாத அரசியல் இதெல்லாம் சொன்னோம். இன்னைக்கு இந்த சமத்துவம், சம உரிமை, சமூக நீதியின் சொல்வதன் மூலியமாகவும் நாம் இந்த பாதையில் தான் பயணிக்கிறோம். நீங்க கேட்கின்ற விரிவான கொள்கைகள் முன்னாடி சொன்ன மாதிரி தான். நம்மளோட மாநாட்டுக்காக கொஞ்சம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. சரி, ஓகே, நான் வரேன் சார்.